என் பேர் குமாரே, ஓகே குமாரே. இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்கா மீன் ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். கேமுக்கு வர ஈவெண்ட்டெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவுக்கு நல்லா ரீச் அடைய நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்ப்பா. கேட்குறேன்லாப்பா, பண்ணுங்கப்பா. நம்ம ரம்ஜான் ஈவெண்ட்டுக்காக கேமுக்கு வர ஈவெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த பண்டல்லாம் இந்த வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வரும் பாருங்கள். இந்த பண்டல் ஃப்ரீயாக தர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எல்லாமே இந்த கீழக்கெல்லாம் பேனர் ஃப்ரீயாக தருவாங்க. இந்த பண்டில் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதான் ஃப்ரீயாக தரப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு டாப் அப் வேண்டி இந்த ஈவெண்ட்டு தான். இன்னொரு டைம் பண்ணால் க்ளோவல் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் அந்த பண்டல்லாம் பிரித்து வச்சுருப்பானுங்க. இதில் க்ளோவல் எடுக்கணும்னு எடுங்க, மீதி பண்டல் வேஸ்ட்டு, யாரும் எடுக்காதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த க்ளோவல் வேணால் ஒருத்து. அப்புறம் இந்த முடிய பாருங்கள், ஏதோ நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. செருப்பு அப்புறம் அப்படி இதுக்கு கட்டி அவன் ஐட்டமெண்ட் டாப் பண்ணி எடுக்கணும்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். எடுக்கணும்னா எடுங்க. இந்த ஈவெண்ட்லாம் க்ளோவல் மட்டும் தான் ஒருத்து, அது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வண்டெல்லாம் நல்லாவே இல்லை, யாரும் எடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த ஏஞ்சலிக்கு அவத்தார் பேனரு அதுதான் விட்டு வச்சுருக்கானுங்க. அப்புறம் இந்த சட்டையை ஃப்ரீயாக தரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா துண்டு போட்டு ஓரளவு நார்மலாக இதுதானே இருக்குது. இதுதான் ஃப்ரீயாக நமக்கு தந்தாலும் தர வாய்ப்பு இருக்குது. இந்த சட்டை நீங்கள் என்ன நினைக்குன்னு சொல்லி இந்த கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த மெயின் ஈவெண்ட்டே நம்ம மிக்ஸி அப்படி ஈவெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். அந்த மிக்ஸி அப்படி ஈவெண்ட்டுக்கு பார்க்க முடியாது. லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். மிக்ஸி அப்படி ஈவெண்ட்டை பார்க்க முடியாது. லைக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா. அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டை பார்த்துருவோம். இந்த டோக்கன்லாம் கிளைம் பண்ணிட்டு இந்த பண்டில் எடுத்த மாதிரி விடலாம். அதில் தான் இந்த அவதார் பேனர் லூட் பாக்ஸ்லாம் விடுவானுங்க. இந்த ஈவெண்ட்லாம் நான் முடிக்க முடியல. எப்படி உங்களுக்கு முடிக்க தெரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஈவெண்ட் வரும்போது முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கப்புறம் மிக்ஸி அப்போ பார்ப்போம். அப்புறம் ஷேர் பண்ணி விட்டு அப்படி பாருங்கள் வீடியோவை. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போங்க. இதான் மெசேஜ். அப்போ இந்த பண்டலு கேல் பண்டலு ஒரு மெயினாக இந்த இதான் விடுவானுங்க. அதுக்கப்புறம் இந்த யோகன் பாக்ஸு க்ளோவல் ஸ்கின் அதெல்லாம் விடுவானுங்க. இந்த பண்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவாங்க. யோகன் டோக்கன் பாக்ஸே விடவே மாட்டிக்கானுங்களே. மிஸ்ஸி அப்போ எதுக்கு தான் விட்றானுங்கன்னு தெரியல. இந்த பண்டல் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கேல் பண்டலில் மாஸ்க் இருக்கானுங்க, பாய்ஸில் இல்லை. விட்டுருந்தா கூட பாய் பண்டல் பார்க்குற மாதிரி இருக்கும். இது பார்க்குற மாதிரியே இருக்குது. கேல் பண்டலில் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க, நம்ம தான் பண்ண மாட்டோம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே இதுதான் கேல் பண்டலு. அடுத்தது இந்த கேமல் பண்டலில் இந்த விட்றானுங்க. அந்த ரிங்கி பண்டலில் தான் விட்றானுன்னு நினைக்கிறேன். 2 பேர் டிஓ அமௌண்ட்டு இவன் வந்துச்சுல, அது ஹார்டிங் அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி 2 பேர் போடுற மாதிரி. 1000 டைமுக்கு இது ஒர்த்தா நீங்களே சொல்லுங்கப்பா. இதெல்லாம் ஒர்த்தா சொல்லுங்கள். ஏதோ காமெடியாக பண்ணிட்டுடாக்கான் நாக்க தள்ளிட்டு. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நம்ம கேம்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுக்கணும்னா எடுங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம தரமாக கேட்க போகிறீங்க. அதுக்கப்புறம் போன தடவை விட்டதெல்லாம் நம்மகிட்ட தலையில் கட்டுறதுக்காக ரிங் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி விட்டுருவானுங்க. அதில் பண்டலில் இந்த ப்ளூ கலர் பண்டல் நல்லா இருக்குது தான் பாருங்கள். அப்புறம் இந்த பச்சை கலர் பண்டல் அதுக்கு முன்னே விட்டது. அதில் மாஸ்க்கு நல்லாயிருக்கும். அந்த சட்டை வரலாம் எஃபெக்டாக இருக்கும். அப்புறம் கேல் பண்டல் அதுக்கேற்ற மாதிரி விடுவானுங்க, ஜோடி பண்டல் மாதிரி. இதுவும் அதுக்கு ஜோடியே தான். அதுக்கப்புறம் போன தடவை விட்டானுங்க. இது நான் இருக்குதா ஒட்டாகும். ஃபேண்டு மட்டும்தான், சட்டெல்லாம் கிடையாது. ஃபேண்டு மட்டும் தான் அப்படி இருக்கும். அப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க கேம் ஃபைலுக்குள்ளே. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். போனதாக ஒருத்தவங்க இருக்குது. யாருன்னா போன வருஷம் இதெல்லாம் எடுத்தீங்களா எடுக்காமல் விட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை எப்படி சொல்லுங்கள். நல்லா இருக்குதா இந்த பண்டல்? 7 பண்டல் யூஸ் பண்ணுறவங்க தான் தெரியும், நம்மளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இதுவும் போன தடவை விட்டானுங்க. அவ்வளோ நல்லா இல்லை. கட்டானா எப்படி இருக்குது, பச்சை கலரில் எஃபெக்ட் இருக்குது. இந்த க்ளோவல்லாம் போன தடவை நார்மலாக தான் இருக்குது. ஆனால் நார்மலாக தான். ப்ளூ கலர் ஓரளவு ஓகே தான். அப்புறம் ஒரு நைட் ஸ்கின் இருக்குது. இது நைடில் இது லூட் பாக்ஸு நைட் ஸ்கின். அடுத்தது இந்த இருக்கலாம், இதுதான் நைட் ஸ்கின்னு. இதெல்லாம் கேமுக்குள்ள ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த சொன்ன பண்டலு அதுக்கு கீழே கடை பாருங்க, மிக்ஸி ஷாப்பாக இருக்குது பாருங்க, ஆட் பண்ணி தான் வச்சுருக்கானுங்க. அப்போ வந்துடும். எப்படியும் இந்த 17ஆம் தேதிக்குள்ளே மிக்ஸி ஷாப் வரணும். ஏன் கணிப்பு வரோம் நான் சொல்லிட்டேன்ல, வந்துடும். என்னென்ன நீங்கள் நினைக்கிங்க. இதெல்லாம் கேமில் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் இதில் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக மேஜிக் தருவானுங்களா நீங்கள் கேட்குறீங்க. வாய்ப்பு இருக்குது. லைக் ஷேர் பண்ணுங்கள்.